Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Innal hamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Academy. In this video class, we are going to study about adolescence. Adolescence is the period between childhood and adulthood. World Health Organization (WHO) termed adolescence as the age group of 10 to 19 years. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இல்ம் அகாடமி சார்பாக உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இந்த பாடத்தில் அடோலிசன்ஸ் எனும் டீனேஜ் பருவத்தை, பதின் பருவத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த டீனேஜ் பருவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திற்கும் முதுமை, அதாவது நம்ம வளர்ந்த பருவத்திற்கும் நடுப்பட்ட பருவம் தான் இது இந்த பதின் பருவம். அதாவது நம்ம வந்து குழந்தையிலிருந்து பெரியவங்க ஆவோம்ல, அதுக்கு இடையில உள்ள பருவம் தான் இந்த டீனேஜ் பருவம். அதாவது உலக சுகாதார மையம் WHO அவங்களுடைய கூற்றுப்படி இந்த பருவம் என்பது பொதுவாக 10லிருந்து 19 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீனேஜ் இருக்கா இல்லையா, 13, 14, 15, 16, 17, 18, 19, இந்த டீன் இயர்ஸ் ஃபுல்லா என்ன வரும், அடோலசன்ஸ் தான் வரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ வாட் இஸ் adolescence? Define adolescence. Adolescence is the period of development between childhood and adulthood. ஸோ அடோலசன்ஸ்ங்கிறது அதுவும் வந்து வளர்ச்சியோடைய ஒரு பீரியட் தான். ஆனா எதுக்கு மத்தியில இருக்கு? குழந்தை பருவத்திற்கும் வளர்ந்த பருவத்துக்கும் மத்தியில இருக்கு. அண்ட் adolescents mostly fall under the age group of 11 to 18. Earlier WHO has defined as 10 to 19 years. So we are again studying as 11 to 18. But there is no any common consensus about the age group. ஸோ இந்த பருவத்திற்கு இந்த ஏஜ் தான் அப்படிங்கிறதுக்கு பொதுவான கருத்து எதுவுமே கிடையாது. ஸோ ஏற்கனவே நம்ம WHO உடைய கூற்றுப்படி நம்ம 10லிருந்து 19 வருஷம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? 11லிருந்து 18 பார்க்குறோம். ஸோ இந்த பீரியட்ல தான் there are lot of events happening. These events are collectively called as puberty. So the puberty mostly happens at 11 to 12 years that last long for 2 years. ஸோ இந்த டயத்துல தான் பார்த்தீங்கன்னா 11லிருந்து 12 வயசுல 2 வருட காலமாக அந்த பருவ வயதை அடையக்கூடிய ஒரு நிறைய சம்பவங்கள் நடைபெறும். என்ன மாதிரி சம்பவங்கள்? வாட் இஸ் அ பூபர்ட்டி? இந்த பூபர்ட்டி there will be the growth spurt. What is the growth spurt? The sudden increase in the height and weight for both boys and girls in this particular age group. ஸோ இந்த ஏஜ்ல பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வெயிட்டும் டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய பாலின அந்த அந்த பாலின உறுப்புகளுடைய அந்த உணர்வுகள் நிறைய வெளிப்படும். இந்த ஒரு விஷயம்தான் பருவ வயதை அடைதல். திஸ் இஸ் கால்ட் அஸ் பூபர்ட்டி. அண்ட் வாட் இஸ் த சைன் ஆஃப் பூபர்ட்டி ஃபார் கேர்ள்ஸ்? மென்ஸ்ட்ருவேஷன். ஸோ பெண்கள் பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சிம்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய். அதே மாதிரி ஆண்கள் ஃபார் பாய்ஸ் நாக்டர்னல் எமிஷன். ஸோ வாட் இஸ் த நாக்டர்னல் எமிஷன்? Nocturnal emission means ejaculation of semen during sleep. அதாவது நம்ம அதாவது ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளிப்படுதல். ஸோ ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளிப்படுவது தான் நாக்டர்னல் எமிஷன். இதுதான் அடோலசன்ஸோடைய பூபர்ட்டியோடைய ஒரு மெயின் சைன். ஸோ பெண்களுக்கு எப்படி மாதவிடாயோ அதே போன்று ஆண்களுக்கும் தூக்கத்தில் அறியாமல் இருக்கும்போது அவர்களுக்கு விந்து வெளிப்படுவதும் பருவ வயதை அடைதல். ஓகேவா? ஸோ பூபர்ட்டி என்ன? இந்த பூபர்ட்டி ஸ்டேஜ் there will be the growth spurt and sexual characteristics. Okay, so what is the signs the boys and girls attain the puberty? For girls, menstruation. For boys, nocturnal emission. Let's go to the next slide. You see, there are a lot of physical changes take place during this stage. அதாவது இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்குது. For both boys as well as girls, not only in terms of height and weight, in whole body there are a lot of changes. For example, a girl gains about 8 centimeters in height between 11 to
13.5 years of age. அதாவது ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 11லிருந்து 13.5 வயசு வரைக்கும் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆறாங்க. அதே மாதிரி பையன் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் 13லிருந்து 15 வயசுல 20 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் ரொம்ப சீக்கிரமாவே ஹைட் இன்க்ரீஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ கேர்ள்ஸ் வில் டெவலப் மோர் ஃபேட். Okay, because of this, and also more tissues, subcutaneous tissues. Okay, and it will give rise to the rounded contours. அவங்க உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடல்ல இந்த காலத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு சத்துகள், நிறைய தசைகள் நிறைய டெவலப் ஆகும். அதே பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் டெவலப் ஆகும். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் த மசில்ஸ் இட் வில் ஆட் த ஸ்ட்ரென்த் so that they can do lot of physical work. அண்ட் கேர்ள்ஸ் சோல்ஜர்ஸ் ஆர் ஸ்லெண்டர். ஸ்லெண்டர்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். வைல் த ஹிப்ஸ் பிகம் ப்ராடர் அண்ட் ரவுண்டட். அதாவது சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும் பெண்களுக்கு. ஆனா இடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக உருண்டையாக இருக்கும். ஆனா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ராடா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப அகலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இடுப்பு பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருக்கும். ஸோ ஆண்களுக்கு சோல்ஜர்ஸ், பெண்களுக்கு இடுப்பு. இதான் விஷயம். அண்ட் ஆல்சோ there will be the hair growth in the armpits and pubic area. அந்த மறை உறுப்புகள்ல கண்டிப்பாக முடி முளைக்கும். முடி முளைப்பது மட்டும் மறை உறுப்புகள் மட்டும் இல்லாம நம்ம கைகளுக்கு அடியில் அங்க என்ன பண்ணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முடி முளைக்கும். அண்ட் ஈவன் ஃபார் த பாய்ஸ் they will have the facial hair. Okay, they will have the mustache, they will have the beard. The hair appears in all over the face. ஸோ அவங்க வந்து மீசை தாடியெல்லாம் முளைக்கும். அண்ட் in the girls the voice becomes more shrill and adult like. ஸோ பெண்களுக்கு என்ன பண்ணும், வாய்ஸ் உடையும், ஆண்களுக்கும் உடையும். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ அப்பியரன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் பட். பிரெஸ்ட் பட்னா அந்த நிப்பிள், அந்த நிப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல தான் வந்து தோன்றும் பெண்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மறை உறுப்பு, ஆண் உறுப்பு பார்த்தீங்கன்னா சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆன்செட் ஆஃப் மெனார்ஷே. மெனார்ஷே மீன்ஸ் ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? மெனார்ஷே. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மென்சஸ். ஸோ பெண்களுக்கு முதல் மாதவிடாய் வரும். This is the sign of the girls. This is the kind of physical changes happening in the girls. First few cycles may be irregular, sometimes painful. அவங்களுக்கு மாதவிடாய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுழற்சியிலே வந்து ரெகுலர் ஆயிடாது. அது ரொம்ப irregular நடக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப வலியானதா இருக்கும். ஃபார் பாய்ஸ் ஃபர்ஸ்ட் நாக்டர்னல் எமிஷன் occurs nearly a year after the penis starts growing. ஸோ அந்த ஆணுறுப்பு வளர ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் தூக்கத்தில் விந்து வெளிப்படும். ஓகேவா? ஆனா ஆண்களுக்கு விட பெண்களுக்கு தான் அதிகமான உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்கும். சம்டைம்ஸ் they feel shy to express to others. But we have to give the education to the children so that we should develop the rapport with the children, so that children should be free to tell about the experience to others, to us, so that we can help them. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் உடல் ரீதியான மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பெண்களுக்கு இது நம்ம சரியான முறையில் நம்ம போதிச்சிட்டோம்னா கண்டிப்பா பெண்கள் வந்து நம்மள்ட்ட சொல்லி அது சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பெற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அது, இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் we shall see you see the girls grow 2 years earlier than boys. They not only grow and even they gain weight. Okay, and also the girls and boys have different nutritional needs. ஸோ கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஊட்டச்சத்து தேவைகள் வித்தியாசமானதா இருக்கும். ஸோ ஃபார் திஸ் யூ கேன் ரெஃபர் த லெசன் 5 டேபிள் 5.5 ஆஃப் மீல் பிளானிங். அண்ட் வி ஷல் see some questions ஃபார் ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம பயிற்சிக்காண்டி சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். யூ see adolescence is the period between childhood and adulthood. Adolescence begins and ends between 11 and 18 years of age. The first sign of puberty among girls is what is the first sign of puberty among girls? Yes, that is onset of menstruation. What is first sign of puberty among the boys? Yes, that is
nocturnal emission. And you see, you please stick what are if this development is happening for boys, you please stick in the boys side. If the development is happening in the girls, you please stick in the girls side. இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இருந்துச்சுன்னா பாய்ஸ் ஸ்டிக் பண்ணுங்க, கேர்ள்ஸ் ஸ்டிச் பண்ணுங்க. மோர் ஃபேட்டி டிஷ்யூஸ் அண்ட் ரவுண்டட் கான்டூர்ஸ். ஸோ டிஷ்யூஸ் ரொம்ப ஃபேட்டியா இருக்கும், அவங்க உடல் அமைப்பு ரொம்ப உருண்டையா இருக்கும்னு என்ன அர்த்தம்? கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் பக்கம் டிக் பண்ணிருங்க. ஸ்லெண்டர் சோல்ஜர்ஸ் அண்ட் ப்ராடர் ஹிப்ஸ். ஸோ தோள்பட்டை ரொம்ப ஒல்லியா இருக்கும், இடுப்பு ரொம்ப அகலமா இருக்கும், இதுவும் கேர்ள்ஸ் தான். ப்ராடர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சோல்ஜர்ஸ் அண்ட் ஸ்லெண்டர் ஹிப்ஸ். ரொம்ப தோள்பட்டை ரொம்ப அகலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இடுப்பு ரொம்ப ஒல்லியா இருக்கும், இது வந்து என்னது? பாய்ஸ் தான். டார்க் கர்லி ஹேர் ஆன் த பாடி, இதுவும் பாய்ஸ் தான். ஸ்குவீக்கி அண்ட் மெச்சூர் ஹஸ்கி வாய்ஸ், இதுவும் பாய்ஸ் தான். ஹஸ்கி வாய்ஸ்னா ரொம்ப ஒரு கட்ட குரல்ல பேசுறது. ஆன்செட் ஆஃப் மெனார்ஷே ஆர் மென்சஸ் ஆர் மென்ஸ்ட்ரேஷன், தட் இஸ் ஃபார் கேர்ள்ஸ். growth in arms and legs for both boys and girls. Growth in height for both boys and girls. Next we shall see early and late maturation. ஸோ சில பேர்த்துக்கு மெச்சூரிட்டி ரொம்ப ஏர்லியராக கிடைச்சிடும், ரொம்ப ஏர்லியராகவே அவங்க வயசுக்கு வந்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லேட்டாக வந்து பருவ வயதை அடைஞ்சு கொள்வாங்க. ஸோ the early maturing girls, for them the society expect more from them. The society expect more responsibilities from them. ஸோ இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மெச்சூரிங் கேர்ள்ஸ்ட அதிகமான பொறுப்புகள் எதிர்பார்க்கும். பிகாஸ் அஸ் தே மெச்சூர்டு வெரி ஏர்லியர், ஓகே, தே வாண்ட் த சொசைட்டி வாண்ட் தம் டு prepare them for the family life very sooner. Okay, in terms of late maturing girls, they lack confidence compared to early maturing girls. Okay, they don't have the sense about their physical changes. அதாவது இயர்லியரா மெச்சூர் ஆகிற பெண்களை விட லேட்டா மெச்சூர் ஆகிற பெண்கள்கிட்ட கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை கம்மியா இருக்கும். அது ஏன் கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் ரீதியான மாற்றங்களால அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இயர்லியரா மெச்சூர் ஆன கேர்ள்ஸ்க்கு புரிஞ்சுக்க முடியும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சொசைட்டி டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் த லேட் மெச்சூரிங் கேர்ள்ஸ். அண்ட் இயர்லி மெச்சூரிங் பாய்ஸ் ஆர் மோர் கான்ஃபிடென்ட் அஸ் கம்பேர்ட் டு த கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ சீக்கிரமாக பருவ வயது அடைந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட ரொம்ப எப்படி இருப்பாங்க? தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. அண்ட் லேட் மெச்சூரிங் பாய்ஸ் ஆல்சோ லேக் கான்ஃபிடென்ஸ். ஸோ தீஸ் ஃபீலிங்ஸ் may happen. Okay, these feelings may be in the adolescence period, but as the time goes on, as the years grow and so on, at one point of time, okay, they will reach the complete maturity, these feelings will disappear. ஸோ இந்த ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான் இருக்கும். அந்த மெச்சூரிட்டி ஃபுல்லாக முடிஞ்ச உடனே இந்த எல்லா ஃபீலிங்ஸும் காணாமல் போயிடும். ஓகே, ஸோ ஃபார் திஸ் ஃபீலிங்ஸ், ஃபார் ரெகுலேட்டிங் திஸ் ஃபீலிங்ஸ், the parents as well as teachers, they have to teach them about the physical changes happening to their body. ஸோ அவங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு போதிக்கணும். அண்ட் ஆல்சோ they have to provide the sex education. ஸோ செக்ஸை பற்றியான எஜுகேஷனை கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம கொடுக்காட்டி மீடியாவுக்கு போவான், அந்த மீடியாவில் தப்பான நியூஸ் இருக்கும், அதை பார்த்து தப்பான வழிக்கு போகிறத விட நம்ம சரியான முறையில் அந்த எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகே, அண்ட் சோசியோ எமோஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் அடோலசன்ஸ். In the early years, mood swings will happen again and again. ஸோ ஆரம்ப வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ தே வில் க்ரை அண்ட் லாஃப் வெரி ஈஸிலி. தே ஆர் மூடி அண்ட் இரிட்டபிள். ஸோ அவங்க திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க, திடீர்னு ரொம்ப எரிச்சப்படுவாங்க. பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தேர் சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தேர் பாடிஸ். அவங்க உடல்ல என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்க தெரியாம இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் ஆறாங்க. அண்ட் ஆல்சோ there will be changes in the hormonal activity, vulnerability also disappears. அந்த ஹார்மோனல் ஆக்டிவிட்டியும் வல்னரபிலிட்டியும் காணாம போயிடும். எப்ப? அட் த எண்ட் ஆஃப் அடோலசன்ஸ் பீரியட். அண்ட் பியர் குரூப், the peer group also offers the socio emotional support to the adolescents. Okay, so this is the stage they move from family to peer groups. ஸோ இந்த பருவத்தில் தான் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க,
அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்க வயசுக்கு ஒத்த அந்த பசங்கள்ட்ட பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களே ஃபுல்லா டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வயசு அந்த சேம் வயசுல உள்ள அந்த பசங்க தான் இந்த பசங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் குடுப்பாங்க. அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். In this stage, adolescent stage, the children can learn 4,000 to 5,000 words. And the language will become very fluent and complex. நான் மொழி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். And they may use the vocabularies to form the complex sentences. ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க vocabulary வச்சு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல வாக்கியங்கள்ல சென்டென்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. And also they can use some slang and short forms. So slang means in local language they may use some language for referring anything. ஓகேவா? ஸோ நீங்க லோக்கல்ல வந்து லோக்கலா இப்போ மெட்ராஸ் பாஷையில பேசுறாங்களா இல்ல அதான் ஸ்லாங். ஷார்ட் ஃபார்ம்னா ஃபார் எக்ஸாம்பிள் NIOS. Instead of saying National Institute of Open Schooling, we are saying NIOS. For example, instead of saying ILM Academy, ILM Academy, we are saying ILM Academy. Okay, so actually the full form of this ILM is igniting the learning minds. So instead of telling the full form, we are just mentioning the short form, ILM Academy or ILM Academy. So so instead of referring to any words directly, sometimes they may use slang. Okay, for example, for referring any corrupt politician, we can call them as Modi. In this way, we can use the slang. And cognitive development. So cognitive development is mental development. So the children can understand the abstract concept. What is the abstract concept? They can understand the ideas conceptually. Okay, and they can even question the facts. அதாவது அவங்க வந்து கான்செப்சுவலா புரிஞ்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தே நோ A is greater than B and B is greater than C, they are able to conclude that A is greater than C. அதாவது A விட B பெருசு, B விட C பெருசு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க, A விட C பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். ஒரு விஷயத்தை நல்லா கான்செப்டுவா புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் தே ஈவன் கொஸ்டின் த ஃபேக்ட்ஸ். உண்மை தகவல்களை கேள்விக்குள் உட்படுத்துவாங்க. அண்ட் ஆல்சோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிமிலிஸ், அப்ஸ்ட்ராக்ட் ஜோக்ஸ் வித் மீனிங்ஸ் விச் ஹாவ் டு பி இன்ஃபர்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, சில உதாரணங்களை சொல்லி சில ஜோக்ஸை அடிச்சு அந்த மீனிங்கோட அந்த ஜோக்கை புரிஞ்சு சிரிப்பாங்க. சில ஜோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜோக்ஸை வந்து சொல்லி புரிஞ்சுக்கோ சிரிப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் த மோர் தென் ஒன் ஆன்சர் ஃபார் ஒன் கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு ஒன்னுக்கும் மேற்பட்ட ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ இன் திஸ் ஸ்டேஜ் they will be very matured and systematic. Their cognitive development will be very matured and systematic. ஸோ அவங்களுடைய மூளை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஆயிரும். நெக்ஸ்ட் we shall see adolescents need sex education. கண்டிப்பாக இந்த பருவத்தில் உள்ள எல்லா வயது எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பாலியல் கல்வி நமக்கு கொடுக்கணும். ஸோ திஸ் எஜுகேஷன் இஸ் ரெஃபர்ட் as education for reproductive health. அதாவது நம்ம இனப்பெருக்கம் பண்றதுக்கு தேவையான ஆரோக்கியம் சம்பந்தமான கல்வி தான் இந்த கல்வி. இந்த கல்வி கண்டிப்பாக எல்லாரும் கத்துக்கணும். இந்த கல்வியை பார்த்து அருவருப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. இந்த கல்வி மூலமா இந்த கல்விங்கிறது நம்முடைய பயாலஜி, நம்முடைய உடலை பத்தி நம்ம படிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து நம்ம நம்ம அதாவது தாய் வந்து எந்த அளவுக்கு சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா இந்த கல்வி அருமை நமக்கு புரியும். அண்ட் ஆல்சோ they have to be educated about physical changes, sexual characteristics and hormones. ஸோ உடல் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அவங்க செக்ஸ் ரீதியான என்னென்ன தன்மைகள் வெளிப்படுது, என்னென்ன ஹார்மோன்கள் வெளிப்படுது, இதை பற்றியும் கண்டிப்பாக போதிக்கப்பட வேண்டும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ டோன்ட் டீச், they will get this education from their friends. பேரண்ட்ஸ் நம்ம இதை டீச் பண்ணாட்டி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்து எடுத்துக்குவாங்க. or they will go to some media, some kind of channels, inappropriate videos. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷனை போதிக்காட்டி
கண்டிப்பா செக்ஸ் எஜுகேஷன் கிடைக்க தான் போகுது. அது எங்கிருந்து கிடைக்கும்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கிடைக்கும். அதே மாரி மீடியாக்கள்லேருந்து கிடைக்கும். அப்ப என்ன விளங்குது? உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சரியான முறையில அந்த கல்விய கொண்டு போனா தான், அந்த குழந்தைகள நம்ம பாதுகாக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் எஜுகேட்டிங் த சில்ட்ரன் ரிகார்டிங் திஸ். ஸோ இந்த கல்வியில பேரண்ட்ஸும் கண்டிப்பா இன்வால்வ் ஆகணும். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் நாட் டர்ன் அவே. பேரண்ட்ஸ் ஷுட் நாட் ஃபீல் ஷை. Okay, if you feel shy, the child will learn from some others. That's why parents has to involve in this kind of education. And what is the role of parents? So if the parents give more freedom, but also the parents are showing interest with responsibility, they can develop the adolescence to be become very independent and responsible. So ஒரு பெற்றோர்கள் நல்ல சுதந்திரத்தை கொடுத்து அவங்க வளர்ச்சியில அக்கறை எடுத்து பொறுப்போடு அவங்க வளர்த்தா, கண்டிப்பாக இந்த பருவத்தில உள்ள பசங்கள சுதந்திரமாகவும், பொறுப்பாகவும் வளர்க்க முடியும். ஆனா அதே நேரத்தில, இஃப் த பேரன்ட்ஸ் ஆர் டூ ஸ்ட்ரிக்ட், தே கேன் டெவலப் த சில்ட்ரன் வெரி வெரி டிபெண்டன்ட் ஆன் பேரண்ட்ஸ். இப்ப நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தீங்க சொன்னா, உங்க குழந்தை உங்கள நம்பியே தான் இருக்கும். அண்ட் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் இன்டிஃபரண்ட், இன்டிஃபரண்ட் மீன்ஸ் they don't care about the children. ஸோ பேரண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் சில்ட்ரனை கேர் பண்ணாமலே இருந்து கண்டுக்காமலே இருந்தா, அவங்களுடைய கேரக்டரும் கண்டுக்காம தான் இருக்கும். ஓகேவா? அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு இந்த பேரண்ட்ஸ முதியோர் இல்லத்துல சேர்த்து ஃபீஸ் கட்டி அங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள என்ன பண்ணணும், கண்டுக்கணும். இப்படி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, ஸோ பேரண்ட்ஸோட ரோல் தான் ரொம்ப முக்கியம். இந்த இந்த பருவத்தில உள்ள பசங்களுக்கு பேரண்ட்ஸ் ரோல் இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ but how should be the relationship between parent and the adolescent? It should be based on mutual respect and love. ஸோ பேரண்ட் கண்டிப்பா இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொன்னா, அந்த பேரண்ட்டுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். பேரண்ட் அடோலசன்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடோலசன்ட் பேரண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். 2 பேருமே 2 பேர மரியாதை குடுக்கணும். 2 பேருமே 2 பேருக்கு அன்பு செலுத்தணும். இந்த அடிப்படையில உறவு இருந்துச்சுன்னு சொன்னா, the parent adolescent relationship can yield the good result on the development of adolescent. ஸோ இந்த அடிப்படையில உறவு இருந்துச்சுன்னு சொன்னா, நாளைக்கு வாழ்க்கையில நல்ல முறையில வளரக்கூடிய வாய்ப்பு அந்த அடோலசன்ட்க்கு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், parents who encourage adolescent to participate in family matters, value their opinion, and take more interest in their activities, they will have the children who are more confident. ஸோ எந்த பேரண்ட் இந்த பருவத்தில் உள்ள பசங்களை ஃபேமிலி மேட்டர்ஸ்ல டிஸ்கஷனுக்கு உள்ள இழுத்துக்கிறாங்களோ, அவங்க ஒப்பீனியனை கேட்குறாங்களோ, அவங்களுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப ஆர்வம் எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கும், ரொம்ப தன்னம்பிக்கையான குழந்தைகள் இருக்கும். ஆனா எந்த பேரண்ட் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களோ, இதுக்கு தன்னம்பிக்கை இல்லாத பேரண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி if the adolescent also understand the parents point of view and take their advice, the parents have so much of experience behind them, the adolescent also can get use of the parents advice. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் பாட்டு கிடையாது. ஸோ பேரண்ட்ஸும் அவங்கள மதிச்சு நடக்கணும், அடோலசன்ட்டும் பேரண்ட்ஸ் அட்வைஸை கேட்டு நடக்கணும். ஸோ இன் திஸ் வே parent adolescent relationship has to be very proper manner. Next, role of peers. Peer means friends, the same age groups. So adolescents, they prefer peer group rather than the parents. அவங்க எப்பவுமே சேம் ஏஜ் மேட்ஸ, அதாவது அவங்க வயசுல உள்ள பசங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி த 14 to 16 years of age. Why? Because mostly they are living in the nuclear families. When they're living in the nuclear families, they don't get any support from the family members. Okay, that's why they're getting help from the peer group. So what is the reason the peer group is influencing the adolescents? ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி இன் திஸ் ஏஜ் குரூப் இஸ் கோயிங் த்ரூ த சேம் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த ஏஜ் குரூப்ல உள்ள எல்லா பசங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்கும். ஓகே, அண்ட் தே ஹாவ் த ஃபீலிங் தட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தம் மோர் தென் தேர் பேரண்ட்ஸ். என்ன காரணம்?
பேரண்ட்ஸை நம்பாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய ஃபீலிங்ஸை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் புரிஞ்சுக்குவாங்க, என் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் டூரிங் திஸ் பீரியட் த இண்டிவிஜுவல் லேர்ன்ஸ் ஹவு டு இன்ட்ராக்ட் வித் மெம்பர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ். ஓகே, த பியர் குரூப் ப்ரொவைட்ஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த பருவத்துல தான் எதிர்பாலினத்தவங்கள்ட்ட எப்படி எப்படி வந்து நம்ம பேசுறது அதை பத்தி கத்துக்குவாங்க. இந்த இந்த வாய்ப்பை ப்ரொவைட் பண்றது யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால கண்டிப்பாக இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இந்த உங்க பசங்க யார்ட்டலாம் பழகுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ராங் டு லேர்ன் ஹவ் டு இன்டராக்ட் வித் மெம்பர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் இட் மே ஹார்ம். அதாவது எதிர்பாலினத்தவர்கிட்ட இப்போ ஒரு ஆண் பெண்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கத்துக்கிறது தப்பு இல்ல. ஒரு பெண் எப்படி ஆண்கிட்ட பேசணும் அப்படின்னு கத்துக்கிறது தப்பு இல்ல. ஆனா இந்த வயசுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால பல்வேறு தப்பான வழிகளுக்கு போக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் ஒன்லி பை தர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்லி த்ரூ த ஃப்ரெண்ட்ஸ் த இன்ட்ராக்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் அவங்க பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? The parents have to watch the peer group. And all adolescents feel it is very important to talk, walk, speak, dress, and generally behave like their peer group does. This is often called the peer culture. ஸோ அதாவது இந்த பருவத்தில் எல்லா பசங்களும் என்ன பண்றாங்க? நம்ம பேசுறது, நடக்கிறது, ட்ரெஸ் பண்றது, பிஹேவ் பண்றது எல்லாமே எப்படி இருக்கணும்? அவங்க வயசு உள்ளவங்க மாதிரி பண்ணணும். இதுக்கு பேர் தான் என்னது? பியர் கல்ச்சர் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ there is a peer culture, and the parents let the adolescents be the member of the peer group, but they need to keep an eye on their activities. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை அந்த பியர் குரூப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்த்து விட்டுருங்க. ஆனா அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். ஹவவர் ஆல்வேஸ் பியர் குரூப் இஸ் நாட் ஆப்போசிட் டு த பேரண்ட்ஸ் வேல்யூஸ். ஸோ பேரண்ட்ஸ் சொல்ற மாரல் வேல்யூஸ்க்கு எப்பவுமே பியர் குரூப் ஆப்போசிட்டா இருக்காது. Many time even their friends can teach the moral values just like their parents. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதே விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பியர் குரூப் எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பேரண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்க மாட்டாங்க. ஓகே, பட் சம்டைம்ஸ் பியர்ஸ் கேன் ஹேவ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அஸ் வெல். ஸோ பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் இருக்கு. தட்ஸ் வை பேரண்ட்ஸ் ஹாவ் டு கீப் அன் ஐ ஆன் தேர் ஆக்டிவிட்டீஸ். And what is the role of school and teachers? Actually, the children's studies is mainly based on two factors. ஒரு குழந்தையுடைய படிப்பு 2 காரணங்களால தான் முடிவு செய்யப்படுது. ஒன்னு அந்த பள்ளியுடைய சூழல், ஸ்கூல் என்விரான்மெண்ட், then teachers. Okay, if the school discipline is not very harsh, not very strict, and the student's point of view is really respected, then adolescent can perform better in academics. இப்போ ஸ்கூல் டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல, ஸ்டூடெண்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பருவத்தில் உள்ள பசங்க நல்ல முறையில படிக்க முடியும். ஓகே, டீச்சர்ஸ், இஃப் தே ஹாவ் த குட் டீச்சர்ஸ் தே ஹாவ் த குட் ரிசல்ட். இஃப் தே ஹாவ் த பேட் டீச்சர் தே ஹாவ் த பேட் ரிசல்ட். த ஸ்கூல் இஸ் நத்திங் பட் டீச்சர். Okay, the school is not the building, the school is not the management, school is not the money, school is nothing but the teachers. Without teacher there is no any school. That's why teachers quality is very very important for the education of children. And also parents also have to take their active interest, and they should develop their feelings and attitudes about the school and teachers. So பேரண்ட்ஸும் ஆக்டிவா இன்வால்வ் ஆகி அந்த ஸ்கூலை பத்தியும் டீச்சர்ஸை பத்தியும் நல்ல முறையில ஃபீலிங்ஸ் இருந்தா மட்டும்தான் the children can learn very well. And sometimes there will be the generation gap between the parents and the children. This generation gap can be filled by school, because many time the students can listen to the teachers. Okay, this teacher can teach nicely about their parents perspective. அதாவது பேரண்ட்ஸ்க்கும் அந்த சில்ட்ரனுக்கு மத்தியில ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும். ஜென்ரேஷன் கேப்னா இந்த ஜென்ரேஷன் யோசிக்கிறதும் அந்த ஜென்ரேஷன் யோசிக்கிறதும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆனா அந்த வித்தியாசத்தை இணைக்கிற மாதிரி தான் ஸ்கூல் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர்ஸ் நல்ல முறையில் பல டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்க
பேரண்ட்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி கொடுப்பாங்க. தென் ஈவன் தே வில் கெட் their friends in the school. Okay, that is peer in studies. And there are various developmental tasks during adolescence. Okay, and there are some goals that has to be achieved during this period. ஸோ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா சில கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். என்னென்ன பீரியடு? அக்செப்டிங் ஒன்ஸ் பிசிக் ஆர் பாடி அண்ட் யூசிங் இட் எஃபெக்டிவ்லி. உங்க உடம்ப நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டு அதை சிறந்த முறையில் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட், அச்சீவிங் நியூ அண்ட் மோர் மெச்சூர் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஏஜ் மேட்ஸ் ஆஃப் போத் செக்ஸஸ். நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பாட்டையும் ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும். அண்ட் அச்சீவிங் எ மேஸ்குலின் ஆர் ஃபெமினின் சோசியல் செக்ஸ் ரோல். அந்த பாலினத்துக்கான சமுதாயத்துல என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ரோலுக்கான ப்ரெப்பரேஷன் அச்சீவ்மெண்ட் இந்த வயசுல நடக்கணும். இப்ப ஆண்களாக இருந்தா குடும்பத்தை பொருளாதார ரீதியாக காப்பாற்றணும். பெண்களாக இருந்தா குடும்பத்தை வழிநடத்தி போகணும். அந்த அந்த குழந்தைகளை பராமரிக்கணும், வயதானவங்களை பராமரிக்கணும். இந்த மாதிரி சோசியல் ரோல்ஸ் இருக்கு. இந்த சோசியல் ரோல்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வயசுலேயே கிடைச்சிடணும். அண்டு அச்சீவிங் எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் அதர் அடல்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் இருந்தும் அடல்ட்ஸ் இருந்தும் நமக்கு எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும். எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ்னா எமோஷனலா எப்பவுமே அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. எமோஷனலா நம்ம தனிச்சு இயங்கணும். நெக்ஸ்ட், அச்சீவிங் எ செட் ஆஃப் வேல்யூஸ் ஆன் ஐடியாலஜி. தே சுட் டெவலப் ஆன் ஐடியாலஜி. ஓகே, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். அண்டு தே ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் கரியர். அவங்களுடைய ஃபியூச்சருக்காண்டி, அவங்களுடைய வேலை வாய்ப்பு கல்விக்காண்டி அவங்க உழைக்கணும் இந்த வயசுல. அண்ட் தே ஹாவ் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஃப் ஃபார் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப். அவங்க திருமணத்துக்காகவும் குடும்ப வாழ்க்கைக்காகவும் இந்த பீரியட்லயே ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேவா? இந்த பீரியட்ல சும்மா 10th 12th பாஸ் ஆகிற ஸ்டேஜ் கிடையாது. இந்த பீரியட்ல என்ன ஆகும்? மேரேஜ் லைஃபுக்கும் ஃபேமிலி லைஃபுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, அண்ட் தே ஹாவ் சம் டிபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆல்வேஸ் தே ஒரி அபவுட் தேர் பிசிக்கல் அப்பியரன்ஸ். தட்ஸ் வாட் திஸ் ஃப்ரேஸ் மீன்ஸ். ஆன் ஸ்டேஜ் ஆல் த டைம். எப்பவுமே ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி, எப்பவுமே மற்றவங்க நம்ம பார்க்குற மாதிரி, நம்முடைய உருவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த பீரியட் இருக்கும். அண்ட் ஆல்சோ தே வில் ஹாவ் த பியர் குரூப் கல்ச்சர் அண்ட் தே வில் ஹாவ் த க்ரஷஸ். க்ரஷஸ் மீன்ஸ் இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் டெம்பரரி அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ். அதாவது எதிர்பாலினத்திற்கு மீதாக, இப்ப ஆண்களுக்குன்னா பெண்கள் மீதான ஒரு தற்காலிகமான ஒரு ஈர்ப்பு தான் க்ரஷ். ஸோ இந்த க்ரஷும் இந்த வயசுல இருக்கும். ஓகேவா? இந்த வயசுல க்ரஷ்ங்கிறது கண்டிப்பாக மிகவும் மிக ஆபத்தானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம். ஆனா இதுவும் இந்த காலத்து பசங்கள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தனி விஷயம். அண்ட் ஐடியலிசம். ஆல்வேஸ் தே வாண்ட் டு பி வெரி பர்ஃபெக்ட். தே ஆர் லிவிங் இன் அ ட்ரீம் வேர்ல்ட். தட் இஸ் கால்ட் அஸ் ஐடியலிசம். அவங்க எப்பயுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், கனவுலகத்தை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதான் இந்த ஐடியலிசம். அண்ட் ஆல்சோ தே ஆஃபன் டிஸ்ஒபே தேர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். எப்பவுமே பேரண்ட்ஸ்டையும் டீச்சர்ஸ்டையும் சண்டை போட்டு மதிக்காம இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே வில் ஹாவ் சோ மெனி மூட் ஸ்விங்ஸ். அவங்க மூட் எமோஷன் மாறிட்டே இருக்கும். அண்டு ஸ்டில் தே டோன்ட் மெச்சூர்ட் எமோஷனலி. அவங்க இன்னும் எமோஷனலா மெச்சூர்ட் ஆகல. தட்ஸ் வை தே வில் அக்செப்ட் வாட் எவர் எவ்ரிபடி சேஸ். ஸோ மற்றவங்க என்ன சொல்றாங்க, அதோட மோட்டிவ் என்ன, அதை பத்தி சிந்திச்சு பார்க்காம அப்படியே ஏத்துக்குவாங்க. எமோஷனலா சொன்னா மட்டும் போதும். இந்த வயசு பசங்கள்கிட்ட எமோஷனலா சொன்னா போதும், அதோடைய மோட்டிவ் புரிஞ்சுக்காம அதை அப்படியே ஏத்துக்குவாங்க. அண்ட் ஆல்சோ தே வில் ஃபார்ம் தேர் ஓன் ஐடென்டிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் in the beginning of the stage they will be asking the question, who am I? நான் யார்? what can I do? what can't I do? எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற கொஸ்டின்ஸை இந்த வயசுல வைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 11 வயசுல. while finishing this stage they know who are they know their capacities, they really know their potential. அதாவது அவங்க யார் அப்படிங்கிறத இந்த ஏஜ்ல புரிஞ்சுக்குவாங்க, இந்த பருவத்துல புரிஞ்சுக்குவாங்க. And adolescents also have some problems. They have the eating disorders. Sometimes they feel they are too thin.
That's why they have to eat more. Sometimes they may feel allergic towards some foods. And also in this stage, there are various reasons the people commit suicide. Okay, and peer pressure. The friends often pressurize in this stage. So friends ஓட pressure அதிகமா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். And also personal problems. They have lot of personal problems. They can't reveal it to others. And also they have the social problems. Okay, society also putting so much pressure upon themselves. And also they have biological problems. They don't know what kind of changes happening in their body, happening in their mind. அவங்க உடல்லையும் மனசுலையும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. That's a biological problem. And often because of inappropriate sex, there is a lot of teenage pregnancy in adolescence. ஸோ இந்த பருவத்துல தவறான முறையில உறவு வச்சுக்கிறதுனால நிறைய டீனேஜர்ஸ்க்கே பிரெக்னன்ட் ஆயிருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப மோசமான இழிவான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ let us summarize the lesson. We had seen about we have some physical changes and sexual maturity in adolescence period. That is height gain, muscle and tissue development, hair growth, change in voice, sexual changes. And we have social and emotional development, role of parents, peers, school and teachers. And we have language and cognitive development, language fluency, thinking capacity. Okay, and we have some problems of adolescence, eating disorders, suicidal tendencies, peer pressure, personal problems, social problems, biological problems and adolescent pregnancy. With this we end up the class. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.